21ാவது ശ്ലോകം. വർണ്ണസങ്കരദോഷോയം മായാതു ത്വാം ദ്വിജോത്തമ. വർണ്ണസങ്കരദോഷഃ അയം മായാതു ത്വാം ദ്വിജ ഉത്തമ. 21ാவது ശ്ലോകത്തിലെ ഫസ്റ്റ് ശ്ലോകം. விஸ்வாமித்ர மகர்ஷி மனைவி கிட்ட இந்த மாதிரி அந்த சண்டாளனுங்கிட்ட சொன்னான் அப்படிங்கிறத சொல்றார். அதுக்கப்புறம் 2வது லைன்ல விஸ்வாமித்ர மகர்ஷி சண்டாளன் கிட்ட என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறத விஸ்வாமித்ர மகர்ஷி வர்ணிக்கிறார். 1வது லைன் വർണ്ണസങ്കരദോഷോയം മായാതു ത്വാം ദ്വിജോത്തമ. ஹே பிராமணா, வர்ணசங்கரதோஷம் உங்களை பாதிக்காம இருக்கட்டும். சண்டாளனோடு சாப்பாட பிராமணனான நீங்கள் சாப்பிட்டு அந்த தோஷம் உங்களுக்கு வராம இருக்கட்டும், நீங்கள் அதை சாப்பிடாதங்கோ. விஸ்வாமித்ர மகர்ஷி அதுக்கு பதில் சொல்றார். என்ன பதிலாக்கும் சொன்னார் அவர் அப்படிங்கிறத மனைவிக்கு வர்ணிக்கிறார். விஸ்வாமித்ர மகர்ஷி சண்டாளனுக்கிட்ட பேசுற மாதிரியே சொல்றார். அதனாலயாக்கும் இங்க விஸ்வாமித்ர உவாஜா அப்படின்னு மறுபடியும் சொல்லப்பட்டது. சத்யம் வதசி தர்மஜ்ஞா மதிஸ்தே விசதாந்தியஜா. ஹே தர்மஜ்ஞா, நீ உண்மையத்தான் சொன்னாய், உன்னோட மனசுல களங்கமில்லை அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுட்டேன். 22வது ஸ்லோகம். ததாப்யாபதி தர்மஸ்ய சூக்ஷ்ம மார்க்கம் பிரவீம்யஹம். ததா அபி ஆபதி தர்மஸ்ய சூக்ஷ்ம மார்க்கம் பிரவீமி அஹம். தேஹஸ்ய சம்ரக்ஷணம் காரியம் சர்வதா யதி மானதா. இருந்தா கூட ஆபத் தர்மத்தோடு சூக்ஷ்மமான கதி என்னவாக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன், நீ கேளு. ஏது தரத்துல வேணுமானாலும் இந்த சரீரத்தை சம்ரட்சணம் பண்ணலாம் அப்படிங்கிறதாக்கும் ஆபத் தர்மம். ஆபத்து சமயத்துல அது வெஜிடேரியன் ஆக்குமா நான் வெஜிடேரியன் ஆக்குமா அப்படின்னு ஒன்றும் பார்க்கണ്ട அவசியம் இல்லை. உணவே கிடைக்காத ஒரு ஊருக்கு போச்சு, அந்த டைம்ல அங்க சஸ்ய புக்கா இருக்கிற ஒருத்தருக்கு, தபஸ்யா இருக்கிற ஒருத்தருக்கு, பிராமணனா இருக்கிற ஒருத்தருக்கு அங்க வேற சாப்பாடு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னாக்கா சரீரத்தை நிலைநிறுத்துறதுக்கு ஆயிட்டு கிடைச்ச உணவை சாப்பிடலாம். அதாக்கும் ஆபத் தர்மம். இப்ப நான் அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்லயாக்கம் இருக்கேன், எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்கல, அதனாலயாக்கும் நீ சமைச்சு வச்சிருக்கிற மாம்சத்தை நான் திங்கட்டுமா அப்படின்னு கேட்டேன். எப்படி ஆனாலும் இந்த சரீரத்தை சம்ரட்சிக்கணும். சரீரம் இருந்தாதான் தபசு செய்ய பற்றும். சன்னியாசிகளான எங்களுக்கு சரீரம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக்கும். சரீரம் இல்லைன்னா சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மாவுக்கு அங்க இருக்கிறதுக்கு சாதிக்காதே. அதனால சரீரத்தை நிலநிப்பாட்டுறமான உணவு அப்படிங்கிறது மஸ்ட். அதனால ஆபத்து காலத்துல இதொன்னும் பார்க்கறதுக்கு இல்லை. இப்ப உணவே கிடைக்காததுனாலேயாக்கும் ஆபத் தர்மம் அனுசரிச்சு இதை சாப்பிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்தேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ சண்டாளா. 23வது ஸ்லோகம். பாபஸ்யாந்தே புனః காரியம் பிராயஷ்சித்தம் விசுத்தயே. பாபஸ்ய அந்தே புனः காரியம் பிராயஷ்சித்தம் விசுத்தயே. துர்கதிஸ்து பவேத் பாபாதனாபதி ந சாபதி. துர்கதிஹி து பவேத் பாபாத் அனாபதி ந ச அபதி. அப்படி பாபகர்மம் செய்யணும் அப்படின்னாக்கா செய்ய வேண்டிய சிச்சுவேஷன் உண்டானா அந்த பாபகர்மத்தை செஞ்சதுக்கு அப்புறமா புனிதத்தன்மைக்கு ஆயிட்டு பிராயஷ்சித்தம் செய்யணும். ஆபத்து இல்லாத போது செய்யற பாபங்களுக்கு தோஷம் இருக்கு, ஆபத்து டைம்ல செய்யற பாபங்களுக்கு தோஷம் அப்படிங்கிறது இல்லை. 24வது ஸ்லோகம். மரணாது சுதிதஸ்ய அத நரகஹ ந அத்ர சம்சயஹ.
തസ്മാത് ക്ഷുത അപഹരണം കർത്തവ്യം ശുഭം ഇച്ഛത. മരണാത് ക്ഷുദിതസ്യാത് നരകോ നാത്ര സംശയ. തസ്മാത് ക്ഷുതാപഹരണം கர்த்தவ்யம் சுபமிச்சதா. பசினால இறந்து போக வேண்டி வந்தானா நரகம் ஆக்கும். அதனால நமக்கு கிடைக்கிற விஷயம், அதனோட ரிசல்ட் அப்படிங்கிறது நரகம். சுபம் ஆகிரகிக்கிறவா அதனால திருடிட்டு ஓடியும் பசிய அடக்கத்தான் வேணும். பசினால இறந்து போக கூடாது. பசினால இறந்து போனா நரகம் கிடைக்கும். அதனால நரகம் வேண்டாம் அப்படின்னு ஆசைப்படுறவா எப்படியாவது சாப்பிடத்தான் வேணும், திருடி அதுவும் சாப்பிடணும். 25வது ஸ்லோகம். தேனாஹம் சௌரிய தர்மேண தேஹம் ரட்சேப்யதாந்த்யஜா அவர்ஷணே சௌரியேன யத் பாபம் கதிதம் புதைஹி. அந்தியஜா அப்படின்னு இங்க சண்டாளன விஸ்வாமித்திர மகர்ஷி கூப்பிட்டு சொல்றார். சண்டாளர்களை ஆக்கும் அந்தியஜர்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால இங்க அந்தியஜா அப்படின்னு சொன்னது சண்டாளா அப்படின்னு விஸ்வாமித்திர மகர்ஷி கூப்பிடுறது. அதனால சண்டாளா, நான் திருடினாலும் பரவாயில்லை, பசிய போக்கிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணினேன். ஞானிகள் எல்லாம் சொல்லியிருக்கா, திருடினா என்னவாக்கும் பாபம் அப்படிங்கிறத பத்தி நல்ல டீட்டெயிலா சொல்லியிருக்கா. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நான் இந்த வேலையை பண்றேன். ஏன்னா அதை விட பெரிய நரகமாக்கும் பசினால இறந்து போனா உள்ள நரகம். அந்த நரகம் கிடைக்காம இருக்கிறதுக்காக்கும் பரவாயில்லை, திருடிட்டாவும் சாப்பிட்டு விடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். 26வது ஸ்லோகம். 26வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் விஸ்வாமித்ர மகர்ஷி சண்டாளன் கிட்ட சொல்லறதும், 2வது லைன் விஸ்வாமித்ர மகர்ஷி தன்னோட மனைவி கிட்ட சொல்லறதுமாக்கும். 26வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் யஹ ந வர்ஷதி பர்ஜன்யஹ தது து தஸ்மை பவிஷ்யதி. யோ ந வர்ஷதி பர்ஜன்யஸ்தத்து தஸ்மை பவிஷ்யதி. மேகத்தை உபயோகிச்சு இந்த பிரபஞ்சத்துல பகவான் மழைகளை வர்ஷிக்கிறார். அந்த மேகத்தை மழை பெய்யாம தடங்கல் பண்றார் தேவேந்திரன். இந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துல மழை இல்லாததுனால உயிரினங்களுக்கு சாப்பாடு கிடைக்காம போகிறது. அதனால இந்த உயிரினங்களுக்கு பசி தாங்க முடியாம உணவை திருடி சாப்பிட வேண்டி வருது. அப்ப இந்த பாபம் எல்லாம் போய் சேரறது தேவேந்திரனை ஆக்கும் அப்படின்னு விஸ்வாமித்ர மகர்ஷி இங்க சண்டாளன் கிட்ட சொல்றார். இந்த மேகத்தை மழை பெய்ய விடாம தடுக்கிறது தேவேந்திரனாக்கும். அப்போ நான் இப்போ உன்னோட உணவை நான் சாப்பிட்டேன் அப்படின்னா அந்த தோஷம் அப்படிங்கிறது என்ன பாதிக்காது, அந்த தோஷம் தேவேந்திரனை போய் சேரும் அப்படின்னு சொல்றார். அதனால நீ கவலைப்படாதே சண்டாளா, நான் இதை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சண்டாளன் கிட்ட விஸ்வாமித்திரர் சொன்னார். அதுக்கப்புறம் மனைவி கிட்ட விஸ்வாமித்ர மகர்ஷி சொல்றார். விஸ்வாமித்ர உவாச்ச. 26வது ஸ்லோகத்துல 2வது லைன் இதி உக்தே வஜனே காந்தே பர்ஜன்யஹ சஹசா அபதத். இத்யுக்தே வஜனே காந்தே பர்ஜன்ய சஹசாபத் சஹசாபதத் சஹசா அபதத். பிரியமானவளே மனைவி,
நான் இப்படி அந்த சண்டாளன் கிட்ட சொன்ன உடனே மழை மேகம் வர்ஷிக்கிறதுக்கு ஆரம்பிச்சது. இந்திரனுக்கு பயம் வந்திருக்கும். அதனால தேவேந்திரன் மழை பெய்ய வச்சுட்டார். 27வது ஸ்லோகம். ககனாத் ஹஸ்தி ஹஸ்தாபிஹி தாராபிஹி அபிகாம்சிதஹ முதிதஹ அஹம் கனம் வீட்சிய வர்ஷந்தம் வித்யுதாசஹ ககனாதஸ்தி ஹஸ்தாபிர்தாராபிரபிகாம்சித முதிதோஹம் கனம் வீட்சிய வர்ஷந்தம் வித்யுதாசஹ. வானத்திலிருந்து தும்பிக்கை சைஸில் தாரதாரையாயிட்டு மழை வர்ஷிச்சது. மின்னலோடு கூடி வர்ஷிக்கிற மேகத்தை பார்த்து அந்த மழையை ஆகிரகிச்சிருந்த எனக்கு குஷியாச்சு. மழை வந்தாதானே இந்த பிரபஞ்சத்தில் செடிகளெல்லாம் வளரும், பழங்களெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கும், காய்கனிகள் எல்லாம் கிடைக்கும். அதனால எனக்கு குஷியாச்சு. எல்லாருக்கும் தாகஜலமும் கிடைக்கும். 28வது ஸ்லோகம். ததாஹம் தத்கிருஹம் த்யக்த்வா நிஸ்ருத பரயாமுதா கதயத்வம் வராரோஹே காலோ நீதஸ்த்வயா கதம். நான் அப்போது அவனோடு அந்த குடில விட்டு சந்தோஷத்தோடு கூடிட்டு வெளியில கிளம்பினேன். பிரியமானவளே, இனி நீ உன்னோடு கதையை சொல்லு. எப்படியாக்கும் நீ அந்த ரொம்ப ரொம்ப கொடுமையான அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாய். 29வது ஸ்லோகத்தில் ஃபர்ஸ்ட் லைன் மனைவி கிட்ட அவரு கேட்டு தெரிஞ்சுக்கிறார். 2வது லைன் வியாச பகவான் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்றார். 29வது ஸ்லோகத்தில் ஃபர்ஸ்ட் லைன் விஸ்வாமித்ர மகர்ஷி மனைவி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதாக்கும். காந்தாரே பரம க்ரூரா க்ஷயகிருத் பிராணினாமிஹா. பிராணிகளுக்கெல்லாம் கெடுதல் உண்டாக்கின ரொம்ப குறுவலா இருக்கிற அந்த காலம், அந்த வனத்துல நீ எப்படி வாழ்ந்தாய்? அந்த காலகட்டத்தில் மழை இல்லை, உணவு இல்லை. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீ இந்த குழந்தைகளை வச்சுட்டு எப்படி வாழ்ந்தாய் அப்படிங்கிறத சொல்லு. இப்போ வியாச பகவான் அதுக்கப்புறம் இங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லறார் ஜனமேஜயனுக்கு. இதி தஸ்ய வஜ ஸ்ருத்வா பதிமாக பிரியம்பதா. பதிம் ஆஹா பிரியம்பதா. இப்படி விஸ்வாமித்திரரோடு வாக்குகளை கேட்டு பிரியம்பதை மனசுல இருக்கிற விஷயங்களை எல்லாம் கணவர்கிட்ட சொன்னான். 30வது ஸ்லோகம். யதா ஸ்ருணுமயா நீதா கால பரமதாருணா கதே தொயி முனி சிரேஷ்டா துர்பிட்சம் சமுபாகதம். அதிபயங்கரமான அந்த காலம் நான் எப்படி வாழ்ந்தேன் அப்படிங்கிறத சொல்றேன், கேளுங்கோ கனவா. முனி சிரேஷ்டா, நீங்கள் போனதுக்கு அப்புறம் இந்த ராஜ்யத்துல ரொம்ப ரொம்ப தாரித்யம் உண்டாச்சு. 31வது ஸ்லோகம். அன்னார்த்தம் புத்ரகா சர்வே பபூவுச்சாதி துக்கிதாः புதிதான் பாலகான் வீட்சியா நீவாரார்த்தம் வனே வனே. சாப்பாடுக்கு சிரமப்பட்டு குழந்தைகளெல்லாம் அழுகுது. பசி தாங்க முடியாம அழற குழந்தைகளை பார்த்துட்டு ஒரு கைப்பிடி நெல்லுக்காக நான் வனம் ஃபுல்லா தேடி அலைஞ்சேன். 32வது ஸ்லோகம். பிராந்தாஹம் சிந்தயாவிஷ்டா கிஞ்சித் பிராப்தம் பலம் ததா ஏவம் ச கதிசின் மாசா நீவாரேணாதிவாகிதா.
யோசனையோடு கூடிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் நடந்தேன், எங்க உணவு கிடைக்கும் அப்படின்னு. கொஞ்சம் ஒரு கைப்பிடி நெல் கிடைக்கிறத ஓடிண்டு வந்து குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுப்பேன், மறுபடியும் போவேன், இந்த மாதிரி கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொடுப்பேன். இப்படி கொஞ்ச காலம் போச்சு. 33வது ஸ்லோகம். தத்பாவே மயா காந்தா சிந்திதம் மனசா புனா ந பிச்சா கில துர்பிச்சே நிவாரானாபிகானனே. பிரியமானவரே விஸ்வாமித்திர மகர்ஷே, கொண்டு வந்து சேர்த்தி வைக்கிற அந்த காஞ்சி போன நெல்லெல்லாம் தீர்ந்து மறுபடியும் இந்த குழந்தைகள் பசியில அழத் தொடங்கினோட நான் இப்படி யோசிச்சேன், எங்க போனாலும் எல்லாருக்கும் சாப்பாடுக்கு கஷ்டமாக்கும், ஆரிட்டையும் கையை போய் நீட்டினாலும் சாப்பாடு கிடைக்காது. வேற என்னத்தை வேணா தருவா, சொத்து வேணா தருவா, நகை வேணா தருவா, ஆனா சாப்பாடு எல்லாருக்குமே கஷ்டமாக்கும். காசை அள்ளி கொடுத்தானாலும் தானியங்கள் கிடைக்கிறதுக்கு இல்லை. அதனால ஆருக்கும் சாப்பாடு தானமாயிட்டு கொடுக்கறது இல்லை. அதனால என்ன பண்றது அப்படின்னு நினைச்சேன். வனத்துல எங்கெல்லாம் தேடி நடந்துட்டும் ஒரு கைப்பிடி சோறு கூட கிடைக்க மாட்டேங்கிறது. நெல் கிடைச்சாதானே அதை குத்தி சரி பண்ணி சமையல் பண்ணி குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுவேன். வனமெல்லாம் மழை இல்லாம காஞ்சி போய் கிடக்கு, எங்கேயும் நெல் கிடைக்கிறதுக்கு இல்லை, பழங்கள் கிடைக்கிறதுக்கு இல்லை, காய்கறிகள் கிடைக்கிறதுக்கு இல்லை. இனி யார்கிட்டையாவது கையை நீட்டி கேட்டு வாங்கலாம் பார்த்தா எல்லாருமே இந்த மாதிரி கஷ்டத்துல தான் இருக்கா. ஆரும் ஹெல்ப் பண்ற ஒரு சிச்சுவேஷன்ல இல்லை, எங்கேயும் சாப்பாடு இல்லை. 34வது ஸ்லோகம். ந விருட்சேஷு பலான்யாசோர் ந மூலானி தராதலே சுதயா பீடிதா பாலா ருதந்தி விஷமாதுரா. விருட்சங்களில பழங்கள் ஒன்றும் இல்லை, மண்ணுல கிழங்குகள் இல்லை, குழந்தைகள் எல்லாம் பசி தாங்க முடியாம சத்தமா அழறது. 35வது ஸ்லோகம். கிம் கரோமி க்வ கச்சாமி கிம் ப்ரவீமி சுதார்திதான் ஏவம் விஜிந்த்ய மனசா நிச்சயஸ்து மயா கிருதா. நான் என்ன செய்வேன், எங்க போவேன், பசி தாங்க முடியலை, பசி இருக்கிறவா கிட்ட போயிட்டு பசிக்கிறதுன்னு கேட்டா அவ என்ன பண்ணுவா, இப்படி யோசனை பண்ணிட்டு நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். 36வது ஸ்லோகம். புத்திரம் ஏகம் ததாமி அத்ய கஸ்மை சித் தனினே கிலா. கஸ்மை சித் தனினே கிலா गृहीत्वा तस्य मौल्यं तु तेन द्रव्येण बालगान् पुत्रमेकं ददाम्यद्य कस्मैचिद्धनिने किल गृहीत्वा तस्य मौल्यं तु तेन द्रव्येण बालगान्. ஒரு புத்திரனை ஏதாவது ஒரு பணம் இருக்கிற தனவானுக்கு கொடுக்கலாம், அப்படி வித்து அந்த கிடைக்கிற காசால மிச்சம் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் உணவு கொடுக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணினேன். 37வது ஸ்லோகம். பாலயே அகம் சுத அர்த்தான் து ந அன்யஹ உபாயஹ அஸ்தி பாலனே இதி சஞ்சிந்த்ய மனசா புத்ரஹ அயம் பிராபிதஹ மயா பாலயேஹம் சுதார்த்தாம்ஸ்தோ நான்யோபாயோஸ்தி பாலனே இதி சஞ்சிந்த்ய மனசா புத்ரோயம் பிராபிதோ மயா. பசியால வளையற, பசியால பொரிஞ்சு வளையற என்னோடு நம்மளோடு வேறையும் குழந்தைகள் இருக்கே அவளெல்லாம் சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இப்படி மனசுல நினைச்சு ஒரு குழந்தைய விற்கிறதுக்கு ஆயிட்டு ரெடியானே. அப்படி இந்த குழந்தைய நான் விற்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணினேன். 38வது ஸ்லோகம். விக்ரயார்த்தம் மகாபாகா கிரந்தமானோ பிருஷாதுரா கிரந்தமானம் கிரஹீத்வைனம் நிர்கதாஹம் கதத்ரபா. அப்படி அந்த குழந்தைய விற்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன்.
ரொம்ப ரொம்ப நல்ல மனசு இருக்கிற என்னோட கணவராய் இருக்கிற விஸ்வாமித்திர முனே, அதுக்கப்புறமா என்ன நடந்தது தெரியுமோ? சின்ன குழந்தை ஆக்கும்னாலும் இந்த குழந்தை அழ தொடங்கி விட்டான். சத்தமா அழற இவனையும் கூட்டிண்டு நான் இறங்கி நடந்தேன். அவனுக்கு தெரிஞ்சு கொடுத்து அவனை விற்கிறதுக்காக நான் கொண்டு போறேன் அப்படின்னு. அதனால அவனுக்கு சங்கடம் வந்து அழுதான். அவனோட சங்கடத்தை பார்த்து எனக்கும் சங்கடம் வந்தது. நானும் சங்கடப்பட்டு அவனை கூட்டிட்டு நடந்தேன். 39வது ஸ்லோகம். ததா சத்யவ்ரதோ மார்கே மாமுத்வீட்ச்ய ப்ருஷாதுராம் மாம் உத்வீட்ச்ய ப்ருஷ ஆதுராம் பப்ரச்ச சச ராஜர்ஷி கஸ்மாத் ருதஹ இதி பாலகஹ. பப்ரச்ச சச ராஜர்ஷி கஸ்மாத் ரோதிதி பாலகா. சத்யவிரதன் ரொம்ப ரொம்ப துக்கிச்சுண்டு நடக்கிற என்ன வழியில வச்சு பார்த்தார். என்னத்துக்காக இந்த குழந்தை இப்படி சத்தமா அழறது அப்படின்னு அந்த ராஜகுமாரன் எங்கிட்ட கேட்டார். நாற்பதாவது ஸ்லோகம். அந்த ராஜர்ஷி எங்கிட்ட கேட்டார் அப்படின்னாக்குமே இங்க விஸ்வாமித்திர மகர்ஷி சொன்னது. அவரு ராஜகுமாரனுமாக்கும் அதே சமயம் ராஜ்யத்தை விட்டு தபசு பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூடிட்டு வனத்துக்கு வந்தவருமாக்கும். அதனால அவர் ராஜர்ஷி ஆக்கும். அப்படி அந்த ராஜர்ஷி எங்கிட்ட கேட்டார் அப்படின்னாக்குமே சொன்னது. ததாஹம் தமுவாஜேதம் ததா அஹம் தம் உவாஜ இதம் வஜனம் முனிசத்தமா. ததாஹம் தமுவாஜேதம் வஜனம் முனிசத்தமா விக்ரயார்த்தம் நீயதே சௌ பாலகோத்யமயா நிருபா. முனிஸ்ரேஷ்டா, நான் அப்போது அந்த சத்யவிரதன் அப்படிங்கிற ராஜர்ஷிட்ட சொன்னேன், ராஜாவே நான் இந்த குழந்தைய விற்கிறதுக்கு கொண்டு போயின்னு இருக்கேன், அதாக்கும் இவன் இப்படி சத்தமா அழறேன்.